ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய பெரிதான கிருபையிலே 40 நாட்கள் பயணம் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினைவே கவிழ்க்கப்படும் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, யோனாவினிடத்திலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த காரியத்தை யோனா செய்கிறார். ஆனால் ஆண்டவர் செய்த காரியத்தையே மக்கள் ஒன்றிணைந்து உபவாசித்து ஜெயத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில இணைந்து நாம் உபவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது அநேக விதமான நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் அல்லது யாராகிலும் நமக்கு நேரமோ டைமோ நாட்களையும் கொடுக்கலாம். ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்காக இறங்கக்கூடியவர் நம் கண்ணீரை காண்கிற கடவுள். ஆகினால இந்த நாளிலே நினைவே கவிழ்க்கப்படும் என்று சொன்னாலும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் செய்வோம், ஜெயத்தை பெறுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மிகுதிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.